ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கேன்? ஜெயஸ்ரீ, நித்யா எல்லாரும் எப்படி இருக்கீல்டா? கொந்தேஷ், சதீஷ், சுரேஷ், லக்ஷனா குட்டி, நீங்கள் எப்படி இருக்கீல்மா? ஹாய் மாமி, நான் தான் லக்ஷனா பேசுகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுடைய எல்லா கதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டு செல்லுங்களா, எல்லோரும் நன்னா இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுருக்கோம். ஸ்கூலில் ஹோம்ஒர்க்லாம் நல்லபடியாக முடிக்கணும். சரியா குழந்தைங்களா? எல்லோரும் டெய்லி ஆற்றுல நெத்தி கூட்டுண்டு சுவாமி முன்னாடி நல்ல ஏதோ 2 வரி ஸ்லோகம் பாட்டெல்லாம் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க்கை முடிக்கணும். மனசில் ஒரு குறிக்கோளோடு படிக்கணும்னா இந்த மாதிரி ஆகணும். நம்ம ஆற்றுல எல்லாத்தையும் பெரியவாளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்ம கொலை வழக்கப்படி என்ன உண்டோ அதை மாதிரி நீங்கள் மனசில் அதை பண்ணிக்கணும். சரியா குழந்தைங்களா? இப்போ மாமி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். குருவாயூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? நம்ம கிருஷ்ண பகவான் இருக்கார். குருவாயூர்னு ஒரு ஊர். அதனால் இந்த குருவாயூர் ஊரில் கிருஷ்ண பகவான் ஒருத்தர் இருக்கார். கிருஷ்ண பகவான் ஒரு கோவில் இருக்குது. குருவாயூர்னாலே கிருஷ்ணருடைய கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். அதில் குழந்தை உங்களை மாதிரி குட்டி கண்ணனா நன்னா இருப்பார். பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த குட்டி கண்ணா இன்னமும் அவர் பிரத்யட்சயமாக குழந்தை ரூபத்தில் இருக்காருன்னா பார்த்துக்கோ. அப்போ அந்த ஊரில் பெரும்பாலாச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல சமையல் செய்கிறது. அந்த ஊர்லேருந்து ரொம்ப குருவாயில் ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு பெரிய விழா நடத்துவாலாம். 1000 அண்டால சாதம் வைக்கணும், சமையல் பண்ணணும், குழம்பு கூட்டு கறி எல்லாம் பண்ணணுமா. அப்படி பண்ணுறச்ச ஒரு 4 வயசானவா அந்த இடத்துல சமையல் வேலைக்கு வந்துட்டுருக்கா. வரும்போது என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருப்பாள் இல்லையா? அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, இவாளை பார்த்துட்டு பொதுவாகவே எதுக்கு தெரியுமா அந்த கதை வருது? யாரையும் பார்த்து நம்ம ஏளனமாக சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா சுவாமி எந்த நேரத்தில் யாருக்கு உதவி பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது. சுவாமிக்கு அடுத்த வாழை ஏளனமாக பேசினாலோ கர்வம் பிடிச்ச மாதிரி பேசினாலோ சுவாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணவா அந்த 4 வயசானவளை பார்த்து, சமையல் பண்ணுறவளை பார்த்து, ஓ நீங்கள் தான் நாளைக்கு சமைக்க போகிறீங்களா? 1000 அண்டால எப்படி நீங்கள் சமைக்க போகிறீங்க? உங்களால் முடியுமா? நீங்கள் எப்படி முடிக்கிறேன்னு பார்ப்போம். ஓ நீங்கள் பைசா கிடைக்கிறதுக்காக சமையல் வேலைக்கு வந்துட்டேலாங்கலாம். ஒன்று புரிஞ்சுக்கணும் குழந்தைங்களா. வேலை பார்க்குறது எந்த வேலை பார்த்தாலும் தப்பே கிடையாது. கௌரவ குறைச்சலே கிடையாது. நம்ம ஒருத்தட்ட பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் நம்ம எந்த வேலைனாலும் பார்க்கலாம். சமையல் வேலைங்கிறது ஒரு கௌரவ குறைச்சலே கிடையாது. கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம். அதுவும் ஒரு வேலை தான். ஆஃபீஸ் உத்தியோகம் மாதிரி சமையல் வேலைங்கிறது ஒரு உத்தியோகம். அப்படி இருக்கிறச்சு இவன் பண்ணும்போது அவள் ஏளனமாக சிரிச்சிட்டு பேசிட்டாங்க. இந்த வயசானவ பார்த்தேலாம் அவளுக்கு கண்ணு நிறைய முட்டிட்டு ஜலம் தழும்பி நிற்கிறது. குருவாயூரப்பா என்னை காப்பாற்று குருவாயூரப்பா, இவன் அப்படி பேசிட்டாலே நான் எங்கே போவேன் குருவாயூரப்பா, நீ தான்ப்பா எங்களுக்கு நாளைக்கு நல்லபடியாக இது பண்ணணும், எங்கள் கூட இருந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூரப்பான்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அன்னிட்டு மறுநாள் காலையில் அவள் அந்த குளத்துக்கு குளிக்க போகிறா. சமையல் பண்ணணுமே குளத்துக்கு குளிக்க போகிறா. ஏன்னா அந்த குருவாயூரப்பனுக்கு நைவேத்தியம் பண்ணணும்லேயே அந்த பெரும்பாலாச்சேரிங்கிற ஊரில் ஒரு குருவாயூர் கோவில் இருக்குது. குருவாயூருங்கிறதுலேயும் ஒரு குருவாயூர் கோவில் இருக்குது. அப்போது குளத்தை குளிக்க போகும்போது அவள் ஊரில் இவனுக்கு பழக்கப்பட்ட ஒரு பையன் நகோரிங்கிற ஒரு பையன் இருந்துன்றான். அவன் பல் தேய்ச்சின்னு இருக்கானா. இவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இவன் எப்போ வந்தான் இந்த ஊருக்கு பல் தேய்ச்சின்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வயசானவாளும் என்ன பண்ணுறா, சமையல் வேலை பார்க்குறோம். அவளை பார்த்து, நகோரி நீ எப்போ இங்கே வந்தை அப்படின்னு சொல்கிறாச்சு. அவன் சொல்கிறான்னா, நீங்கள் கிளம்பி வந்தன விஷயம் எனக்கு தெரிஞ்சுது, நேற்று நைட்டு தான் தெரிஞ்சுது எனக்கு. அதனால் நான் உங்களுக்கு கிளம்பி உங்களுக்கு உதவியாக இருக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. உடனே அவனும் குளிச்சுட்டு இவளை கூட மாட பால் பாயசத்துலேருந்து சாதம், குழம்பு, கூட்டு, பொரி, ரசம், கறி எல்லாத்தையும் கட இவளுக்காக பண்ணிடுறானா. பண்ணி முடிச்சுட்டு நெவேத்தியது பண்ண உடனே அந்த நிகழ்ச்சி ரொம்ப ஏளனமாக கேலியாக பேசினா இல்லையா ஒருத்தர். அவள் இவாளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். அதுக்கு முன்னாடி இந்த குட்டி பையன் என்ன பண்ணானா, இவாள்கிட்ட போய் சின்ன பையன் எனக்கு குருவாயூரில் அவசரமாக வேலை இருக்குது, நான் கிளம்பி அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு குருவாயூரை பார்த்து போயிட்டானா.
அப்போ இவாளுக்கு வந்து அந்த பையனோட நினைப்பே வரலையா. ஒன்று அந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணவும் அவரை கூப்பிட்டு நிறைய வெகுமதியெலாம் கொடுத்து ரொம்ப பாராட்டுறலாம். இவ்வளோ வயசானாலும் இவ்வளோ சுறுசுறுப்பாக பண்ணிட்டேலே அப்படி சொல்லி பாராட்டுறலாம். ஏன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் நம்ம கர்வமாகவோ ஏளனமாகவோ பேசக்கூடாது. நம்ம கண்ணீர் மல்க சுவாமிகிட்ட உண்மையான பிரார்த்தனை நம்ம வந்து வச்சேன்னா அந்த சுவாமி எந்த ரூபத்தில் நமக்கு வந்து நிறைவேற்றுறாரு. சரியா குழந்தைங்களா? அதுக்கப்புறம் இவள் வந்து அந்த சாமானை வாங்கிட்டு கையில் பைசாலாம் வாங்கிட்டு ஊருக்கு போகிறான். ஊருக்கு போனோன்னா யார் நகோரிங்கிற சிறு பையன் யார்? குருவாயூரப்பன்னா குட்டி கிருஷ்ணன் தான் அந்த நகோரிங்கிற சிறுவன் ரூபத்தில் வந்திருக்கான். இவள் ஊருக்கு போய் தூங்குறாளாம். தூக்கத்தில் கனவுல வந்து குருவாயூரப்பன் சொல்கிறாளாம், எல்லாத்தையும் நம்ம வேலை பார்த்தேன்னு எனக்கு கூலி கொடுக்காம போயிட்டேன்னு அவன் சிரிக்கிறானான். அதே மாதிரி இவாளுக்கு வந்து என்றைக்குமே நம்ம சுவாமிகிட்ட வச்ச பிரார்த்தனை நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக நம்மளுக்கு நடக்கும். அந்த பிரார்த்தனை நடக்கலைன்னா சுவாமி நமக்கு நல்லதுக்கு ஏதோ பண்ணுறார். அதேனால் யார் பார்த்தாலும் உங்காத்து வந்த மனுஷால் அவள் உருவத்தை வச்சு நம்ம கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபம், ஒவ்வொரு உருவம், அவளுக்குள்ளேயும் நல்ல குணங்கள் மறைஞ்சிருக்கும். அவள் சுவாமிகிட்ட நம்ம வந்து கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணுவாள். ஆனால் நிச்சயமாக நீ அவள்கிட்ட போய் நல்லா பாசமாக பேசினேன்னு வச்சுக்கோங்க, வாங்கோ தூத்தம் சாப்பிட்றேலாம் அப்படின்னு கேட்டேன்னா அவள் எந்த ஒரு ஜீவராசியும் அவளுடைய உருவத்தை வச்சு நம்ம கேலியே பண்ணக்கூடாது. ஒன்னால் நான் இவ்வளோ பண்ணிட்டேனே, நான் இவ்வளோ படித்து மார்க் வாங்கிட்டேன், நீலாம் எங்கே மார்க் வாங்க போகிறேன்னா அடுத்த பையனை பார்த்து நம்ம கிண்டலே பண்ணக்கூடாது. நீனும் மார்க் வாங்குவாடா, நீனும் மார்க் வாங்குவேன், நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், நிச்சயமாக நீனும் ஃபஸ்ட் ரேங்க் வரைச்சு அவனை என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ண உற்சாகப்படுத்த சுவாமி உனக்கு நிறைய நல்லது கொடுப்பார். சரியா குழந்தைங்களா? நல்லா சமத்தாக இருக்கணும் சாப்பிட்டுட்டு. நாளைக்கு இன்னொரு கதையோட மாமி உங்களுக்கு வந்து இன்னொரு கதை சொல்ல வரேன். சரியா குழந்தைங்களா? ஓகே ராச்செல்லாம், பை குழந்தை.